ஹை ஃப்ரெண்ட்ஸ், வரும் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் வினிதா, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 11ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க ஸ்பின்னிங் மில்லுக்கு வேலைக்கு போய்ட்டுருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு ரெண்டு சென்ட் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு யாரும் இல்லைங்க. ஸோ இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்ணுங்க. ஸோ அதனால் இவங்க சொந்த தாய் மாமாவை தான் திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும், பட் கருத்து வேறுபாடுனால 2 பேரும் பிரிஞ்சிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவருக்கும் குழந்தைங்க இல்லாமல் இருக்கணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ வரக்கூடியவர் எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓரளவு 10வது படிச்சிருந்தாலும் ஓகே, படிப்பு குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. குறிப்பாக குடிப்பழக்கம் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. மேலும் மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு நகையெல்லாம் எங்களால் எதுவும் போட முடியாதுங்க. ஸோ அதனால் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவராக வேணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால இவங்க ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா மேக்னா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு BA முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் ஜாபில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மதுரையை சார்ந்தவங்க. இவங்க கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டு தான் திருமணம் பண்ணணும்னு ஒரு முடிவில் இருந்ததுனால இப்போ லாஸ்ட் இயர் தாங்க இவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இவங்க திருமணம் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. அதனால் வரக்கூடியவர் எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல குடும்பத்து மணமகனாக வேணும், அதுதான் எனக்கு முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 15 சவரன் நகை போடுவேன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி பெரியசாக சீர்சனத்தெலாம் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னை நல்லபடியாக பார்த்துக்கணும், எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இவங்க வீட்டுக்கு ஆண் பிள்ளை இல்லைங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 2 தங்கைங்க. ஸோ அவங்க படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தன்னை கட்டிக்கிறவர் தன்னுடைய ஃபேமிலியை ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கணும், அதுவும் எனக்கு முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோல் இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. இதற்கு நீங்கள் கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.